பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 28. இறக்கும் வரை உண்மைக்காக போராடு, கடவுளாகிய ஆண்டவர் உனக்காக போரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்து எங்களுக்கு பக்க பலனாய் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து நாங்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் துணையாக கடந்து வந்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த மாதத்திலே உம்மை தேடி உமது திட்டத்தை நிறைவேற்ற நாங்கள் உமது கரத்தை பற்றி பிடித்த பொழுது, என் மகனே, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், என் மகளே, உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு ஆசி வழங்கியவரே உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க எங்களுக்கு போதுமான ஞானத்தையும் அறிவாற்றலையும் நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய அநேக மக்களை நீர் எழுப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. குடும்பத்தில் தாய் தகப்பனை அன்பு செய்ய, பிள்ளைகளை அன்பு செய்ய, கணவரை அன்பு செய்ய, மனைவியை நேசிக்க நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு செய்த அற்புதங்களை நாங்கள் எண்ணி உமக்கு நன்றி செலுத்த வேண்டுமே என்றால் ஒரு நாள் எங்களுக்கு போதாது தகப்பனே. அந்த அளவுக்கு அற்புதங்களை செய்திருக்கின்றீர். நாங்கள் இந்த நாளில் உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது உமது கிருபையும் உமது இரக்கமும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். தக்க நேரத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர். தக்க நேரத்திலே நீர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றீர். எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் இருந்த இடத்திலே பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர். எங்களுக்கு தந்தையாக நீர் இருக்கின்றீர், தகப்பனாக இருக்கின்றீர், தாயாக உற்ற நண்பராக இருந்து நாங்கள் உம்மோடு முகமுகமாய் பேசக்கூடிய நேரத்திலெல்லாம் எங்களுடைய குரலை கேட்டு எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இதோ உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய நாங்கள் உமது கரத்தில் இருந்து வலிமையை பெற்று இருக்கின்றோம். எங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்திருந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பேசக்கூடிய இடத்திலே பேசுவதற்கு மன தைரியத்தை தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, இன்னொரு புறம் பார்க்கும் பொழுதும் இந்த மாதத்திலே எவ்வளவோ தீமைகளை செய்திருக்கின்றோம். உம்மை பற்றி அறிந்தும் உம்மை பற்றி நாங்கள் தெரிந்திருந்தும் உம்மை புகழாதபடி, போற்றாதபடி, நன்றி செலுத்தாதபடி பாவத்தில் விழுந்து பாவ சிந்தையில் அகப்பட்டு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து எங்களையே இழந்து இருக்கின்றோம். சீராக் 5:5 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம். ஆம் தகப்பனே, அநேக பாவங்களை செய்து நாங்கள் எங்களை கரைப்படுத்தி உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம். இந்த மாதத்தில் அநேக முறை உம்மை கல்வாரி சிலுவையிலே மீண்டும் மீண்டும் நாங்கள் அறிந்திருந்து இருக்கின்றோம். பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை அறிக்கையிடம் வெட்கப்பட்டு இருந்திருக்கின்றோம். நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் இருந்திருக்கின்றோம். மூடர்களுக்கு துணை செய்து நாங்களும் மூடர்களாக வாழ்ந்திருந்திருக்கின்றோம். ஆண்டவரே, தாய் தந்தையரை மதிக்காதபடி இருந்திருக்கின்றோம். கெட்ட வார்த்தை பேசியிருக்கின்றோம், பொய் சொல்லி
இருக்கின்றோம். ஆண்டவரே, மற்றவருடைய மனைவியை அபகரித்திருக்கின்றோம், மற்றவருடைய கணவரை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி இருந்திருக்கின்றோம். ஆண்டவரே, விசுவாசம் குன்றியவர்களாய் உம்மை தேடாதபடி, தகுந்த முறையில் தயாரிக்காதபடி நற்கருணை நாதரை உட்கொண்டு இருந்திருக்கின்றோம். இந்த மாதத்திலே ஆண்டவரே, எங்களுடைய தாய் தந்தையர் மீது கோபம் கொண்டு, சகோதர சகோதரிகள் மீது கோபம் கொண்டு அநேக வார்த்தைகளை பேசி அவருடைய உள்ளத்தை உடைத்து இருந்திருக்கின்றோம். கசர்ப்பு உணர்வுகளோடு அலைந்து திரிந்திருக்கின்றோம். உம்மிடம் ஜெபிக்காதபடி இருந்திருக்கின்றோம். மற்றவர்களுக்கு எரிச்சல் மூட்டி இருந்திருக்கின்றோம். துயரங்கள் வர செய்திருந்திருக்கின்றோம். துன்புறுகிறவர்களை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி கொண்டு இருந்திருக்கின்றோம். உதவிக்காக கையேந்தி நின்றவர்களுக்கு உதவி செய்யாதபடி எங்களுடைய கண்களை திருப்பி இருந்திருக்கின்றோம். ஏழைகளின் வயிற்றில் அடித்திருந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்பா. இந்த நேரத்தில் அனைத்து பாவங்களையும் கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுத்து உமது கல்வாரி சிலுவையை உற்று பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக, உமது மாசு மறுவற்ற இரத்தம் ஊற்றப்படுவதாக, உமது தூய்மையான இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட்டு நாங்கள் தூய்மை அடைந்து இந்த நாளிலே என் ஆண்டவரை தரிசிக்கவும் வரக்கூடிய மாதத்தை காணவும் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் என்னோடு இணைந்து இந்த மாதம் முழுவதும் பயணித்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தாய்மார்களையும், ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக, எல்லோரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்திடுவீராக, எல்லோரையும் திடப்படுத்திடுவீராக. ஆண்டவரே, துன்புற்று கொண்டு இருக்கிறவர்கள் என் ஆண்டவரை அறிந்து கொண்டு இந்த நாளிலே துன்பங்களில் இருந்து வெளியிலே வருவார்கள் ஆக. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நோயிலிருந்து விடுதலை பெறுவார்கள் ஆக. ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, உமது அன்பையும் உமது இரக்கத்தையும் உமது மாசு மறுவற்ற இதயத்தையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதியும். ஒரு வேளை உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கலாம் இந்த மாதத்திலே. ஆண்டவரே, அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் உம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் தொடுவீராக, எல்லோரையும் பலப்படுத்திடுவீராக. ஆண்டவரே, குற்ற உணர்வுகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. நாங்கள் வாசிக்கின்றோம், சாலமோனின் ஞானம் 16வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பச்சிலையோ களிம்போம் அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே, உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஆம் சுவாமி, உமது வார்த்தை மட்டுமே எங்களுக்கு போதும். உமது வார்த்தை மட்டுமே எங்களுக்கு நலன் அளிக்கும். யாரெல்லாம் மருத்துவ உதவிக்காக இருக்கிறார்களோ, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ, ஐசியூவில் இருக்கிறார்களோ, கேன்சர் நோயினாலும், எய்ட்ஸ் நோயினாலும், இதயம் சம்பந்தமான நோயினாலும், லிவர் சம்பந்தமான நோயினாலும், கிட்னி சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே குணமாக்கி ஆண்டவரே, நீர் உயிரோடு அவர்கள் நடுவில் இருப்பதை வெளிப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் ஒரு மனிதன் நோய்வாய்ப்படும் பொழுது அந்த குடும்பமே வேதனைக்குள் கடந்து சென்று விடுகின்றது. அந்த குடும்பமே ஒரு பிரச்சனைக்குள் கடந்து சென்று விடுகின்றது. அப்படிப்பட்ட குடும்பங்களையும், ஏழை எளிய குடும்பங்களையும் இந்த நாளிலே பொறுப்படுத்தி நீர் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் வேதனையோடு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த காலை பொழுதிலே, இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி உமது இறை அருளை எங்கள் மீது பொழிந்திட வேண்டுமாயும் உமது மகனுடைய ஆசியை பெற்றுத்தர வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.